லின்சி என்கின்ற ஒரு புத்த குருவிடம் 10,000க்கும் மேற்பட்ட துறவிகள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அரசர் ஒருவர் அந்த குருவை சந்தித்து, உம்மிடத்துல எத்தனை சீடர்கள் இருக்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த புத்த குரு சிறிது நேரம் யோசித்து விட்டு பிறகு அவர் சொன்னார், என்னிடத்துல 3-4 சீடர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று. இந்த அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கே பார்த்தால் 10,000க்கும் மேற்பட்டோர் துறவிகள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இவர் 3-4 சீடர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் என்று யோசித்தார். அந்த குருனுடைய பதில் எதற்காக இவ்வாறு இருந்தது என்றால், பல பேர் துறவிகளாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த குருனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தோர் வெகு சிலரே. ஆகவே தான் அந்த குரு எனக்கு 3-4 சீடர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் என்று கூறினாராம். இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்கள் எத்தனை பேர் இந்த உலகில? கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்கள் வெகு சிலரே. இன்றைய வாசகங்களை நாம் பார்க்கின்ற போது, வாசகங்களில குறிப்பாக நற்செய்தியில இயேசு ஆண்டவருடைய மலைப்பொழிவு நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகள் நம் அனைவருக்கும் நம்முடைய நாட்டிற்கு விடுதலையை பெற்று தந்தவர். அவர் நினைத்திருந்தால் பல ஆயிரம் கணக்கான மக்களை திரட்டி கையிலே அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து வெள்ளையர்களை சுட்டு வீழ்த்திருக்கிறார். ஆனால் காந்தியடிகள் பின்பற்றியது அறவழி, அகிம்சையை அவர் கையில் எடுத்தார். காந்தியடிகள் இந்த அகிம்சை வழியை பின்பற்றுவதற்கு காரணம், அவருக்கு அந்த உத்வேகத்தை கொடுத்தது இயேசுவின் இந்த மலைப்பொழிவு பகுதிதான். காந்தியடிகள் இந்த மலைப்பொழிவு பகுதியை எடுத்து வாசித்து அதனால் அவர் உந்தப்பட்டு அகிம்சையை கையிலேந்தி நம்முடைய நாட்டிற்கே விடுதலை தந்த ஒரு தேச தந்தையாக இருக்கின்றார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு பகுதி இயேசுவின் மலைப்பொழிவு மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கின்றது. நாம் இயேசுனுடைய வாழ்க்கையை நற்செய்தி நூல்களிலே அறிந்து வருகின்றோம். இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய போதனைகள், அந்த ஒட்டுமொத்த போதனைகளையும் நாம் இந்த மலைப்பொழிவிலே சுருக்கி விடலாம். இயேசுவின் போதனைகளுடைய சுருக்கம் எது என்று சொன்னால் இந்த மலைப்பொழிவு மட்டும்தான். சிறு வயதிலிருந்து நம் அனைவருக்கும் விண்ணகத்தை பற்றி சொல்லியிருப்பார்கள். நாம் அனைவரும் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும், விண்ணகத்திற்காக உழைக்க வேண்டும் என்று. இந்த விண்ணகம் என்பது ஒரு இடம் அல்ல, அது நம்முடைய வாழ்வு நிலை. நாம் அனைவரும் இந்த இயேசுவின் மலைப்பொழிவை, இவருடைய இந்த போதனைகளை கடைபிடித்தாலே போதும், நாம் அந்த வாழ்க்கை நிலையை தேர்ந்து கொள்ளலாம், விண்ணகத்தை நாம் அடையலாம். இன்றைய முதல் வாசகத்துல செப்பனிய இறைவாக்கினர் சொல்கின்றார், நாட்டிலே இருக்கின்ற எளியோரே, நீங்கள் மனத்தாழ்மையை தேர்ந்து கடைபிடியுங்கள் என்று. அதே போல நற்செய்தியில ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று இயேசு சொல்கின்றார். இந்த 2 வார்த்தைகளையும் நாம் இணைத்து பார்க்கின்ற போது பொதுவாக நமக்கு தென்படுகின்ற பண்பு எளிமை என்கின்ற இந்த பண்பு. அந்த எளிமையை நாம் எப்படி கடைபிடிப்பது, எப்படி வாழ்க்கையில ஏற்பது? 2 வழிகள் இருக்கின்றன. முதலாவதாக எக்கனாமிக்கல் பவர்ட்டி, பொருளாதார ஏழ்மை. நம்மை சுற்றி பல ஏழைகள், எளியோர்
வறியோர், அனாதைகள், ஒடுக்கப்பட்டோர் இருக்கின்றார்கள். நம்மிடத்துல இருப்பதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும் போதும் என்று எல்லாவற்றையும் நமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நம்மிடம் இருப்பதை சிலரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிறரும் நம்மை போல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அந்த பகிர்வு மனப்பான்மை நம்மிடத்துல இருக்கின்றது என்று சொன்னால், நம்மிடம் இருக்கின்ற பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அவற்றை நாம் பிறரோடு பகிர்ந்து அனைவரும் சமநிலையில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்ற போது நாம் இந்த எளிமை என்கின்ற பண்பை கடைபிடிக்கின்றோம். இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி, மன ஏழ்மை. நாம் பல நேரங்களில ஆணவத்தோடு, கர்வத்தோடு, மிகுந்த செருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட ஆணவம், செருக்கு, கர்வம், இந்த தீய குணங்களை நம்மிடமிருந்து கரைந்து நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வதுதான் இந்த மன ஏழ்மை. நீதிமொழிகள் புத்தகம் இவ்வாறு சொல்கின்றது: இருமாப்பு ஒருவருக்கு தாழ்நிலையையும், தாழ்ச்சி ஒருவருக்கு உயர்வையும் தருகின்றது என்று அங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக நாம் இந்த இரண்டு ஏழ்மைகளை வாழ்க்கையில கடைபிடிக்கின்ற போது நாம் எளிமை என்கின்ற பண்பை கொண்டிருக்கலாம். ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்துல மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. தீக்குச்சி மனிதர்களா அல்லது பென்சில் மனிதர்களா? தீக்குச்சி மனிதர்கள் என்று சொல்கின்ற போது தீக்குச்சிக்கு மேலே கனம் இருக்கின்றது. அந்த கனம் இருப்பதனால் அது தீப்பெட்டியோடு உராசுகின்ற போது அது சாம்பலாகி போகின்றது, எரிந்து சாம்பலாகி போகின்றது. மனிதர்களுக்கு இந்த தலைக்கணம், இந்த கர்வம், ஆணவம் இருக்கின்ற போது அவர்களும் அழிந்து போவார்கள். அதே போல பென்சில் மனிதர்கள் என்று சொல்கின்ற போது மனிதர்கள் இந்த பென்சிலை போல இருக்க வேண்டும். இந்த பென்சில்கள் தன்னையே கரைத்துக் கொள்கின்றது, தன்னையே இழக்கின்றது, செல்லும் இடமெல்லாம் பதிவுகளை விட்டு செல்கின்றது. பென்சிலால் எழுதப்பட்ட எழுத்துக்களை நாம் வைத்திருக்கின்ற போது அது பல நாட்கள் அப்படியே இருக்கின்றன. ஆகவே நீங்கள் தீக்குச்சி மனிதர்களா அல்லது பென்சில் மனிதர்களா? தீக்குச்சி மனிதர்களைப் போல இல்லாமல் பென்சில் மனிதர்களாக நாம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது எங்கோ வெளியிலே இருப்பது அல்ல, இந்த உலகிலே இருப்பது அல்ல. நாம் அமைதியுடன் இருந்தாலே போதும் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் சொல்லலாம். நீங்கள் ஒரு பூங்காவில இருக்கின்ற போது ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பார்க்கின்றீர்கள். அந்த பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்காக நீங்கள் அதை நோக்கி ஓடுகின்றீர்கள். நீங்கள் ஓட ஓட அதுவும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பட்டாம்பூச்சி உங்களுடைய தோல் மீது வந்து அமரும். இப்படித்தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தேடி நீங்கள் இந்த உலகிலே அலைந்து தெரியக்கூடாது. அமைதியில நம்முடைய வாழ்க்கையை கழிக்கின்ற போது, அமைதியில இருக்கின்ற போது அந்த மகிழ்ச்சி நம்மை நோக்கி வரும், நம்மை வந்து சேரும். நாம் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். ஆகவே இயேசு சொன்னது போல நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள் என்கின்ற பெயரை எடுக்க வேண்டும் என்றால் இயேசு சொன்ன இந்த போதனைகளை கடைபிடித்து அவருக்கு உண்மை சீடர்களாக வாழ அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பதியில் ஜெபிப்போம்.